முன்னொரு சமயம் உலகத்தையும் சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய நாரத முனிவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவர் உலகத்தையும் சுற்றி வரப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சாரு. நிறைய இடங்கள்ல ரிஷிகளும் முனிவர்களும் பிராமணர்களும் யாகங்களை பண்றாங்க. யாகங்களையும் வேள்விகளையும் பண்றப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்தோட முடிவுலையும் அவங்க ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஸ்வாஹா ஸ்வாஹான்னு ஏன் அந்த மந்திரத்துக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, அது எதனால அந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்படி யாகம் பண்றப்போ இவங்க ஸ்வாகான்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இவங்க சீரார்த்த காலத்துல இந்த நீர்த்தார் கடன் செய்யறப்போ பிண்டங்கள் கொடுக்குறப்போ அவங்க ஸ்வாதா அப்படின்னு ஒரு பேரை பயன்படுத்துறாங்க. ஏன் அந்த இடத்துல ஒவ்வொரு மந்திரத்தோட முடிவுலையும் ஸ்வாதா அப்படின்ற பேரை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி நாரத முனிவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா மகாவிஷ்ணு கிட்ட போய் இந்த சந்தேகத்தை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுவை பார்த்து அவர் இந்த சந்தேகத்தை கேட்கிறாரு. இப்படி நாரதர் கேட்ட சந்தேகத்தை மகாவிஷ்ணு தீர்த்தாரா இல்லையா, அப்படி மகாவிஷ்ணு என்ன விளக்க நாரதரோட சந்தேகத்தை தீர்த்தாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக பாருங்கள். மகாவிஷ்ணு நாரதரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்னொரு சமயம் பிரம்மதேவன் தேவர்களை முதல்ல படைக்கிறப்போ தேவர்களுக்கு என்ன உணவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவர் இருந்தார். அந்த சமயத்தில் தேவர்களுக்கு பயங்கரமாக பசி அப்படிங்கிறது எடுக்க ஆரம்பிச்சது. அதனால தேவர்கள் எல்லாமே எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மன் கிட்ட போய் எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டி கேட்டாங்க. பிரம்மதேவன் குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மகாவிஷ்ணு கிட்ட போய் வேண்டுறாங்க. நான் தேவர்களுக்கு என்ன உணவு கொடுக்கறதுன்னு தெரியல, எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுகிட்ட அவர் வேண்டி கேட்குறாரு. பிரம்மதேவனோட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒரு யாக சொரூபமாக மாறி அதில் இருந்து அந்த யாக தீயில இருந்து அந்த தேவர்களுக்கான உணவுகளை மகாவிஷ்ணு கொடுக்க ஆரம்பிச்சாரு. மகாவிஷ்ணுவால் கொடுக்கப்பட்ட முதல் உணவு தேவர்கள் முயற்சி பண்றாங்க. ஆனா அது தேவர்கள் கிட்ட போய் சேரவே இல்லை. இதனால தேவர்கள் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க திரும்ப பிரம்மதேவன்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்காக முதல் முறையா மகாவிஷ்ணு உணவு கொடுத்தாலும் அதை எங்களால் சாப்பிட முடியல, நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அதை கேட்ட மகாவிஷ்ணு பிரம்மதேவன்கிட்ட சொல்றாரு, நீங்க தேவர்களை பிருக்ருதி அப்படிங்கிற சக்தியை நோக்கி தவம் பண்ண சொல்லுங்க, அவங்க தான் இவங்களுக்கு ஒரு வழி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை கேட்டு தேவர்கள் எல்லாமே அந்த ஆதிபர சக்தியான பிருக்ருதி நோக்கி கடுமையா தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவர்களோட தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச அந்த பிருக்ருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபர சக்தி அவங்க ஸ்வாஹா அப்படின்ற ஒரு பெண் தெய்வமா மாறி அவங்க வெளிப்படுறாங்க. அப்போ அந்த ஸ்வாஹா சொல்றாங்க, நான் தான் உங்களுக்கு உணவுகளை அக்னி மூலியமா கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பிரம்மதேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்னிக்கு எரிக்கக்கூடிய ஆற்றலை இந்த ஸ்வாஹா தான் கொடுப்பாங்க, அக்னியால ஸ்வாஹா இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் எரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஆணையை பிறப்பிக்கிறாரு. இதை கேட்டு அக்னி பகவான் பிரம்மதேவன் கிட்ட சொல்றாரு, என்னோட ஆற்றல் அப்படிங்கிறது எரிக்கக்கூடியது தான், அந்த எரிக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த ஸ்வாகாவால் தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னா நாங்கள் 2 பேரும் இணை பிரியாமல் இருக்கணும், அதனால நான் ஸ்வாகா திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அக்னிதேவன் கேட்குறாரு. அக்னிதேவனோட விருப்பத்தை கேட்ட பிரம்மதேவன் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வாகாவை அக்னிதேவனுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. அன்னையிலிருந்து தேவர்களுக்காக யாகங்கள் எந்த இடத்துல பண்ணப்பட்டாலும் அங்கே அந்த தேவர்களுக்கான மந்திரம் சொல்லி கடைசியில் ஸ்வாகா அப்படின்னு சொன்னாதான் அந்த அக்னியில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அவில்பானங்களும் தேவர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதனால தான் யாகங்கள் செய்யறப்பையும் சரி, வேள்விகள் செய்யறப்பையும் சரி, அந்த ரிஷிகளும் முனிவர்களும் இன்னைக்கு இருக்கிற பிராமணர்களும் ஸ்வாஹா அப்படின்ற வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. சரி, தேவர்களுக்கு உணவளிக்கிறதுக்காக இந்த ஆதிபரசக்தியோட சொரூபமான இந்த ஸ்வாஹா அப்படின்ற பெண் தெய்வம் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதே சமயத்துல இந்த நீர்த்தார் கடன் செய்யறப்போ ஒவ்வொரு முறையும் பிண்டங்கள் கொடுக்குறப்போ ஸ்வாதா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஏன் அந்த ஸ்வாதா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அந்த ஸ்வாதா அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரம்மதேவன் எப்படி தேவர்களை படைச்சாரோ அதே மாதிரி அவர் பித்ருக்களையும் படைக்க ஆரம்பிச்சாரு. அதனால யாராவது சீரார்த்த காலத்துல நீர்த்தார் கடன் செய்யறப்போ அவங்க கொடுக்குற பிண்டத்தை பித்ருக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் ஒரு விதிமுறைகளை கொண்டு வராரு. அதனால பிராமணர்கள் எல்லாமே மறைந்து போன முன்னோர்களுக்காக அவங்க நீர்த்தார் கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி சடங்குகளையோ இல்லை திவச செய்யறப்போ அவங்க பிண்டங்களை முன்னோர்களுக்காக பித்ருக்களுக்காக அவங்க கொடுக்கவும் செஞ்சாங்க. இப்படி பிராமணர்களால் கொடுக்கப்படுற இந்த பிண்டங்கள் அந்த பித்ருக்களை கொண்டு போய் சேரவே இல்லை. இதனால பசியோடு இருந்த இந்த பித்ருக்கள் எல்லாமே பிரம்மதேவனை பார்க்கறதுக்கு பிரம்மலோகத்துக்கு போறாங்க. அவங்க இந்த மாதிரி பிராமணர்கள் நீர்த்தார் கடன் செய்யறப்போ எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிண்டங்கள் எங்களுக்கு சேரவே இல்லை, அதனால நாங்கள் ரொம்ப பசியோடு இருக்கோம், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி
பிரம்மதேவன்கிட்ட வேண்டி கேட்குறாங்க. அப்போ பிரம்மதேவன் யோசிக்கிறாரு, இந்த நீர்த்தார்க்கடன் செய்கிறப்போ கொடுக்கக்கூடிய இந்த பிண்டங்கள் இந்த பித்ருக்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு பொறுப்பான ஒரு தேவதையை உருவாக்கணும்னு சொல்லி அவர் ஒரு தேவதையை உருவாக்குறாரு. அந்த தேவதை தான் வந்து ஸ்வாதா அப்படின்ற தேவதை. இதனால தான் வந்து இறுதி சடங்குகளான திவசங்களையோ இல்லை நீர்த்தார்க்கடன் செய்கிறப்போ பிராமணர்கள் வந்து அந்த பிண்டங்களை கொடுக்கக்கூடியப்போ அவங்க சொல்லக்கூடிய மந்திரங்களோட இந்த ஸ்வாதா அப்படின்ற வார்த்தையை அவங்க சேர்த்து சொல்கிறாங்க. இந்த ஸ்வாதா அப்படின்ற வார்த்தையை சொல்லி அவங்க பிண்டங்களை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பெண் தேவதை வந்து அது முன்னோர்களான பித்ருக்கள் கொண்டு போய் அந்த பிண்டங்களை போய் சேர்க்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படி நாரதர் கேட்ட இந்த சந்தேகத்தினால மகாவிஷ்ணு வந்து இந்த ஸ்வாஹா அப்படின்ற பெண் தெய்வத்தை பற்றியும் இந்த ஸ்வாதா அப்படின்ற பெண் தெய்வத்தை பற்றியும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நாரத முனிவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். இப்படி புராணங்களில் சொல்லக்கூடிய பல பெண் தெய்வங்களுக்கு நடுவில் இந்த ஸ்வாஹா ஸ்வாதா அப்படிங்கிற பெண் தெய்வத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இன்னும் நம்ம ஏல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.